லேட்டஸ்டா கிடைச்சிருக்கு. நம்ம தமிழ் ஆக்டர் MS பாஸ்கர் அவர்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுவும் பார்க்கிங் படத்துக்காக. கலாஸ்ரீ சேனல் சார்பாக MS பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம மலையாள படத்துக்காக நம்ம ஊர்வசி மேடம் அவர்களுக்கு வந்து தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வருவோமா? ஆரம்பிக்கலாமா? 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பீரியட் தான் நடந்தது. அப்போ வந்து பிரதமரா இருந்தது யாருன்னா நேருஜி. அதாவது நம்ம நேரு மாமாட் அவர்கள் பிரதமரா இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு 1954 வந்து பிரதமர் நேரு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். அதாவது என்னன்னா, இந்தியாவில கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விருது வந்து நாங்க தர போறோம். அதாவது சிறந்த நடிப்புக்கான விருது, சிறந்த படத்துக்கான விருது, துணை நடிகருக்கான விருது, அந்த மாதிரி ஒரு அவார்டு பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க இருக்கிற படத்தை வந்து எது பெஸ்டா இருக்கோ அந்த படத்துக்கு வந்து தேசிய விருது வந்து தரப்போறோம்னு அப்ப பிரதமர் நேரு அவர்கள் அறிவிச்சாங்க. இதை எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஓட்டப்பந்தயத்துல வந்து ஒரு 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தாலும் முதல் பிரைஸ் தான், செகண்ட் வந்தாலும் முதல் பிரைஸ் தான், தேர்ட் வந்தாலும் முதல் பிரைஸ் தான் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல என்னங்க கிக் இருக்கு? அவன் பண்றதெல்லாம் அவனுக்கு கிக், மத்தவங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து தேர்ட் வரவன் செகண்ட் வர ட்ரை பண்ணுவான், செகண்ட் வரவன் ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ணுவான். அந்த போட்டி வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா நடக்கும். இது வந்து பாக்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஓடுறவங்களுக்கும் ஒரு குறிக்கோள் வந்து ஜெயிச்சே ஆகணும்னு அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம் மாதிரி வைப்பாங்க. இத்தனை மெத்தட தான் சிறந்த நடிகருக்கான விருது இந்த வருஷம் தேசிய விருது அடிச்சு காட்டுற பாருன்னு ஹீரோவும், சிறந்த டைரக்டருக்கான விருது இந்த வருஷம் அடிச்சு காட்டுற பாரு சொல்லி டைரக்டரும் அந்த ரன்னிங் ரேஸ் மாதிரி இவங்களும் ஓடுவாங்க. அப்ப வந்து சிறந்த படைப்புகள் நம்ம இந்தியாவுக்கு வரும் என்ற அந்த காரணத்தினால தான் தேசிய விருது வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா, this is business. This is my sweat. I know, but I did business. Shut up. Shut up. This is business. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.